திருமந்திரத்தில் நாம் பதி பசு பாசம் என்கின்ற மூன்றையும் தெளிவாக புரிந்து கொண்டோம். பதி என்பது சுத்த சைதன்யமாகிய கடவுள் பிரம்மம், அது அறிவு மாத்திரம். பாசம் என்பது இந்த உடம்பு, பசு என்பது இந்த உடம்புக்குள் இருக்கின்ற அந்த உயிர், அது ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம், அதை பசுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த உடம்புக்குள்ளே 3 இருக்குது. ஆனால் உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உருபொருளை நான் கண்டு, அதை பின்னாடி வரக்கூடிய மந்திரங்கள் நம்ம பார்ப்போம். இந்த உடம்பில் 3 இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? யாருக்கும் தெரியல. யாருக்குமே 3 இருக்குதுன்னு தெரியல. இங்கே ஜடம் இருக்குது, சித்தும் இருக்குது, சித்து அச்சித்தும் இருக்குது. ஜடமும் சித்தும் கலந்ததும் இருக்குது, கலப்பற்றதும் இருக்குது. பியூர் இனர்ட் ஆப்ஜெக்ட் பாடியும் இருக்குது, பியூர் சென்டியன்ட்னு சொல்லக்கூடிய ஆத்மாவும் இருக்கிறது. இந்த ஜடமும் சித்தும் சேர்ந்து இருக்கிற சித்த அச்சித்து என்று சொல்லக்கூடிய அதுவும் இருக்குது. இப்போ சித்து, சித்த சித்து, அப்புறம் அச்சித்து 3 இருக்குது இல்லையா? அச்சித்துன்னா அறிவற்றது, சித்துன்னா அறிவுடையது, சித்த சித்துன்னா அறிவும் அறிவற்றதும் கலந்தது. இதை 3த்தையும் யார் ஒருத்தன் பிரித்து பார்க்குறானோ அவன் பேர் விவேகின்னு பேர். விவேகம் இருக்கிறவங்கள தான் பிரித்து பார்க்க முடியும். விவேகம் இல்லாதவங்க இந்த கிளாஸில் உட்காரவே முடியாது, உட்காரவே முடியாது. கூர்மையான புத்தி இருக்கவங்களுக்கு தான் இது கண்டுபிடிக்க முடியும். சாதாரண மக்களுக்கு பிரித்து அறிஞ்சிடுவாங்க. கடுகோட உளுத்தம்பருப்பு இருந்ததுன்னா எல்லாம் கலந்து வச்சுருக்கிறாங்கல்ல, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறது, அது பிரிக்க சொன்னால் பிரிச்சிடுவீங்க இல்லையா? அது விவேகம் இல்லை, அது கண்ணுக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் கடுகு போலவே ஒன்று இருக்கும். இல்லை மிளகு மோரையே பப்பாளி விதை இருந்ததுன்னா, இப்போ மிளகுன்னு சொல்லி விற்றுட்டுருக்குறாங்க, அப்போ பப்பாளி விதையும் சேர்ந்து இருக்குது. அப்போ யாருக்கு அது கண்டுபிடிப்பா? விவேக்கு கண்டுபிடிப்பான். தண்ணியில் போடுவான், மூழ்காமல் மிதந்ததுன்னா அது பப்பாளி விதை, மூழ்கிச்சுன்னா அது மிளகுன்னு கண்டுபிடிக்கிறான். ஏதோ விவேகம் இருக்குது. எல்லாம் கலப்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறான். இந்த எண்ணெயை நம்பாதீங்க சார், இதில் இதெல்லாம் கலந்துருக்குறாங்க, இந்த டீ தூளில் இதை கலந்துருக்குறாங்க அப்படின்னு. நமக்கு தெரியலையே. விவேகம் இல்லாதவன் வாங்கிட்டு போகிறான், ஏன்னா சீப்பாக கொடுக்குறாங்களேன்னு. விவேகம் என்ன சொல்கிறான்? இவ்வளோ சீப்பாக கொடுக்குறானே, ஏதோ கலந்துருக்குறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ விவேகி கண்ணுக்கு தெரியாவிட்டால் கூட அவன் அறிவில் அறிகிறான், அது பேர் விவேகம். கண்ணுக்கு தெரியுதை மட்டும் தெரிஞ்சது விவேகம்னு சொல்ல முடியாது. அது கோழி கூட கண்டுபிடிச்சிடும். கோழிக்கு தெரியாதா தானியம் எது கல் எதுன்னு? அதே கண்டுபிடிக்குது. அதை விவேகம்னு சொல்ல மாட்டோம். கண்ணுக்கு தெரியாமல் கலந்திருப்பதை எவன் அறிகிறானோ. இப்போ பாருங்கள், இந்த பூமி 1 மணி நேரத்துக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுதான், சுற்றுது, கிருன்னு பம்பரை மாதிரி சுற்றுது. இது எவ்வளோ கிலோமீட்டர் சுற்றுதுன்னு நினைக்கிறீங்க? இதை விட பல மடங்கு வேகத்தில் சுற்றுது. யாருக்காவது தெரியுதா? நம்ம பிரித்தறியல சார். எப்படி சார் உணர்றது சுற்றுறது என்ன? இது உணர்ச்சினால் அறிய முடியாதப்பா, இது விவேகத்தில் தான் அறியணும். சார் சுற்றலை சார் அப்படிங்க. அப்போ நீ நினைக்கிற சூரியன் தான் சுற்றுறாருன்னு நினச்சிட்ருக்கிற. சூரியன் கிழக்குலேருந்து மேற்க போகிறாரு, அவர் எங்கேயும் போல் அங்கேயே தான் இருக்கிறார். நீ தான் அப்படி சுற்றிட்டு இருக்கிற. நீ பூமி சுற்றுறதுனால சூரியன் நகர்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிற. நீ விவேகம் இல்லை. அப்போ கோப்பர்நிக்கஸ் வரைக்கும் அரிஸ்டாட்டில் சொன்னதான் உண்மை நினச்சிட்டு இருந்தாங்க. பூமி நிலையாக இருக்குது, தட்டையாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. தட்டையாக இருக்குதுன்னா அப்படி போய்கிட்டே இருந்தால் எங்கேயாவட்டில் முடிஞ்சிடும் இல்லை தர, அப்புறம் பொத்துன்னு எங்கேயாவது விழுந்துருவோமா? அப்படியே விழது இல்லையே. இப்போ உலகத்தில் ஏரோப்ளேன் சுற்றி தானே வராங்க. உலகம் உருண்டை, அது சுற்றுது அப்படிங்கிறது அறிவுக்கு தான் இருக்குமே தவிர அனுபவத்துக்கு வராது. நான் அனுபவிக்க போகிறேன் சார் இந்த உலகம் சுற்றுறத அப்படின்னா அனுபவிக்கவே முடியாது. இப்போ அனுபவம் உண்மையா, அறிவு உண்மையா? அறிவு தான் உண்மை. அனுபவத்தை நம்பியே நம்ம சொன்னோம்னா அரிஸ்டாட்டில் காலத்துக்கு தான் போகணும். அறிவை நம்பினா கோப்பர்நிக்கஸுக்கு பிறகு வரலாம். ஆரியபட்டாவுக்கு பிறகு நமக்கு பூமி உருண்டை, அது சுற்றுதுங்கிற ஆரியபட்டா சொல்லி கொடுத்தார். பராசரர் சொல்லியிருக்கிறார். அரிஸ்டாட்டில் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். விவேகிகள் இங்கே வாழ்ந்த பூமி இங்கே. இப்போ நான் கேட்குறேன், மிளகையும் பப்பாளி விதையும் சாதாரண மனிதனால் பிரிக்க முடியல, ஆனால் விவேகி பிரித்தறிகிறான் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் உன்னுடைய அறிவில் ஜடமும் கலந்துருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே.
நான் அறிவுடையவன் தான் நினச்சிட்ருக்குறோம். இப்போ அறிவுன்னா கூடி குறையுதில்லை, உணர்வு கூடி குறையுதில்லை. ஒரு பொருள் அறிவுன்னா அது எப்படி கூடி குறையும்? அது வேறு ஏதாவது கலந்துருந்தால் தான் கூடி குறையும். இப்போ சர்க்கரை எடுத்துக்கோ, அந்த இனிப்பு ஒரு கல் எடுத்து போடுங்க, எவ்வளோ இனிப்போ, ஒரு ஸ்பூன் எடுத்து போடுங்க, அதே தானே இருக்கும். ஒரு ஸ்பூன் போட்டோம்னா ரொம்ப நேரம் இனிக்குமே தவிர இனிப்பில் அதிகம் வந்துடாதே. ஒரு கல் எடுத்து நாக்கில் போட்டால் எவ்வளோ இனிப்போ, ஒரு ஸ்பூன் போட்டால் அதே தான் கிடைக்கும். அப்போது கடல் நீர் எடுத்து ஒரு சொட்டு நாக்கில் போட்டால் எவ்வளோ உப்போ, ஒரு டம்ளர் குடித்தாலும் அவ்வளோ தான் வரும். அதனுடைய தன்மை அளவு மாறவே மாறாது. சர்க்கரையினுடைய இனிப்பு அது பெரிய மலையாக இருந்தாலும் அவ்வளோதான் இனிப்பு. அது இனிப்பை தவிர வேறு ஏதாவது இருக்குது அதில்? இல்லை. அப்போது அந்த இனிப்பை சொரூபங்கிறோம். சர்க்கரையினுடைய இனிப்பை சொரூபங்கிறோம். ஆனால் பால் கூட சர்க்கரை போட்டால் இனிக்குதே. அப்போ அந்த இனிப்பு பாலுக்கு எப்படி வந்தது? சர்க்கரையினால் வந்தது. சர்க்கரை எவ்வளோ போட்டோமோ அந்த அளவுக்கு பால் இனிக்கும். இன்னும் கொஞ்சம் பத்தலைங்க, இன்னும் 2 ஸ்பூன் போடுங்கிறோம். சர்க்கரையை சொல்லும்போது நம்ம கூடி குறை சொல்ல முடியல. ஆனால் பாலில் சேரும் பொழுது அது பாலின் தன்மையை அது எடுத்துக்கிறதுனால, அது நீர்த்து போகிறதுனால, நம்ம ரெண்டையும் சேர்த்து பருகிறதுனால சர்க்கரை கம்மியாக இருக்குது, டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கூடி குறையிறது இருந்ததுன்னா அது பெற்றதாக இருக்கும், கூடி குறையாமல் இருந்ததுன்னா அது உற்றதாக இருக்கும். இப்போ சர்க்கரையினுடைய இனிப்பு உற்ற இனிப்பு, அது உறுதுணையானது, அது சொரூபம். பாலுக்கு கிடைச்ச இனிப்பு கடன் வாங்கியது, அது கூடி குறையும். இப்போ சொல்லுங்கள், நம்ம அறிவெல்லாம் கூடி குறையுதா இல்லையா? சில நேரத்தில் நம்மளால் ஒன்றும் கற்றுக்கவே முடியல. வயிறு கபகம்னு எரியும் போது புத்தகமும் திறக்க முடியல, ஒன்றும் திறக்க முடியல. இந்த அறிவு அப்படியே மங்கி போகுது. அப்புறம் மங்கி பிரகாசமாக இருக்குது. சார் காலையில் எழுந்து படித்தா பிரமாதமாக படிக்குது சார், அப்புறம் ஏதோ டல் ஆகுது, அப்புறம் புத்தகம் மூடி வச்சிட்டேன், என்னால் வேலை செய்ய முடிஞ்சுது ஆனால் படிக்க முடியல. உடம்புக்கு சக்தி இருக்குது வேலை செய்ய, ஆனால் படிக்கிறதுக்கு அறிவு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அறிவும் கூடு குறைச்சலாக தானே இருக்குது. அப்போ அது சொரூபமாக இருக்காதுல்ல. எப்போ கூட குறைச்சல் வருதோ அது சொரூபமாக இருக்காது, கடன் வாங்கியதாக தான் இருக்கும். அப்போ யார்கிட்டேருந்து கடன் வாங்கிச்சு? ஆத்மாக்கிட்டேருந்து கடன் வாங்கிடுது. ஆத்மாவுக்கு கூடி குறையுமா அறிவு? அதனுடைய சொரூப அறிவு. மனசு கடன் வாங்கிய அறிவு, அதனால தான் கூடி குறை இருக்குது. இந்த மனசுக்கு அறிவு அதிகம், குழந்தைக்கு கம்மியாக இருக்குது, அதுக்கு பெரியவனுக்கு அதிகமாக இருக்குது, அவன் இப்போ ஸ்கூல் படிக்க அதிகமாகுது, ஐக்கியூ இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாம் பார்க்குறோம். இதுலேருந்து தெரிஞ்சுக்கங்க, ஒரு விவேகி மனதை என்னன்னு கண்டுபிடி. ஆத்மானா சொல்லுவான், அது ஆத்மாவின் கலப்பில் இருக்கக்கூடிய கலப்பறிவுன்னு தான் சொல்லுவான். ஆத்மா தூய அறிவு. இப்போ தூய அறிவு உங்ககிட்ட இருக்குதா? இருக்கிறது. கலப்பறிவு இருக்குதா? இருக்கிறது. அறிவற்றது இருக்குதா? இருக்கிறது. இப்போ சொல்லுங்கள், பாசங்கிற உடல் அறிவற்றது, பதி என்பது தூய அறிவு, பசு என்பது கலப்பறிவு. இப்படி யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவன் கண்ணுக்கு தெரியாத பிரித்து அறிவானான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. 120வது பாடல் மேலே இருக்கு. ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னந்தனி நித்தம் தீமேவு பல கரணங்களுள் உற்றன தாமேழ் பிறப்பு எரி சார்ந்த வித்தாமே அப்படின்னு ஒரு விடுகதை மாதிரி தெரியுது. இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஆமேவு பால், ஆனா பசு, பசும்பாலுக்கு ஆமேவு பால்ங்கிறார். ஒரு இசைக்காக அப்படி சொல்கிறார் ஆமேவு. இப்போ தானே இதெல்லாம் நமக்கு பாட்டு ஒரு எதுகை மோனையெல்லாம் வரணும்ல, அதனால் ஆமேவு பால், தாமே தனி, தீமேவு பல அப்படின்னு, தீமேவு ஆமேவு அப்படின்னு வரணுங்கிறதுனால இந்த எதுகையை மோனையை அவர் பயன்படுத்துகிறார். சரிங்க, ஆமேவு பால்னால் பசும்பால், அதில் நீர் இருக்குதா இல்லையா? அன்னப்பட்சி பிரிச்சிடுமா அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. அன்னப்பட்சி யாருன்னா விவேகின்னு அர்த்தம். என்ன பால்காரரே தண்ணியாக இருக்குதே? இல்லைம்மா, என்னங்க அப்படி சொல்கிறீங்க, எனக்கு தெரியாதா அப்படின்னு. தண்ணியை அவங்க பார்த்தாங்களா என்ன? ஆனால் அதுக்கு ஒரு மீட்ரு இருக்குது மில்க்கு போட்டு பார்க்குறதுக்கு. அந்த மீட்டர் போட்டால் அது மிதக்கிறத உயரத்தை வச்சு சொல்லிடலாம். அது மூழ்கிடுச்சின்னு சொன்னால் நிறைய தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம், மிதக்குதுன்னு சொன்னால் நிறைய பால் இருக்குதுன்னு அர்த்தம். கெட்டியாக இருக்குது இல்லை மிதக்கும். தண்ணி நிறைய கலந்தோம்னா அது வெயிட்டில் உள்ளே போயிடும் அந்த மீட்டர்.
அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீர் இருப்பதை எப்படி அன்னம் அறிந்து அதில் பாலை பிரித்து அது எடுத்துக்குதான் அப்படின்னு ஒரு நம்ம வழியாக சொல்கிறோம். அன்னம் வந்து பாலையும் நீரையும் பிரித்து அறியும் அப்படின்னு. அப்படியெல்லாம் எந்த அன்னமும் கிடையாது. அது பால் குடிக்கிறதும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லுவாங்க. அன்னங்கிறது ஹம்சம்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் அன்னதுக்கு என்ன பேருங்க? அம்சம். அதனால் அம்சவேணி அன்னப்பட்சியில் உட்கார்ந்துருக்கிறாள்ல சரஸ்வதி, அதனால் அவளுக்கு பேர் அம்சவேணி. அம்சவாகினி, அதில் வாகனமாக ஓட்டிட்டு போகிறாங்க. ஹம்சம்னா அகம் ச அப்படின்னு பிரிக்கணும். ஹம்சத்தை என்ன பண்ணணும்? அகம் ச. அகம்சங்கிறத என்ன சொல்லுவோம்? ஹம்ச ஹம்ச அப்படின்னு சொல்லணும். அகம்னா என்ன? நான். சன்னா என்ன? பதி. நான் என்கின்ற பசுவும் பதி என்கின்ற அவனும். சனா அவன், சமஸ்கிருதத்தில் சனா அவன். அகம்னா நான், நானும் அவனும் ஒன்று அப்படின்னு எவன் கண்டுபிடிச்சானோ அவன் ஹம்சன். அவன் பால். ரெண்டையும் பார்த்தான். அந்த ரெண்டுத்துக்குள்ள ஒற்றுமையும் பார்த்தான். வேற்றுமை இருக்குது, ஒற்றுமை இருக்குது. இந்த வேற்றுமை ஒற்றுமையை வைத்து எவன் ஒருவன் தன் அறிவு உண்மையில் பதியினுடையதான். இந்த பசுவினுடையக்கு அறிவே கிடையாது. அந்த அனாதி காலத்தில் கலப்புனால அது அறிவடையது போல தெரிஞ்சதுனால அதுவே அறிவுன்னு நான் விட்டுட்டேன். இப்போ நான் தூய அறிவு என்று தெரிந்து கொண்டேன், கலப்பறிவிலிருந்து நான் பிரிந்து கொள்கிறேன் அப்படின்னு. அதுக்காக மனசுலேருந்து பிரிப்பானா? தேவையில்லை. இது தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த ஆத்மாவை மனசுலேருந்து பிரிக்க பார்க்குறாங்க, படாத பாடுபடுறாங்க. அது பேர் நிர்விகல்பங்கிறாங்க. இந்த மனசில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் நீக்கி அதை அசையாமல் ஆக்கி இருக்கணுமா? அப்போ மனசுங்கிறதே இல்லாமல் பண்ணிட்டோம்னா அப்போது அந்த கலப்பு இருக்காதுல்ல. மனதோடு கலந்தால்தான் ஜீவன். மனதை நீக்கிட்டோம்னா பதி, முக்தி. அதனால் இந்த தியானத்தில் இருக்கின்ற நிர்விகல்ப சமாதியே முக்தின்னு நினைக்கிறாங்க. சரி, எவ்வளோ நேரம் முக்தியில் இருப்பேன்? அப்புறம் மறுபடியும் சாப்பிட்றது இறங்கணும் இல்லை? எப்படி இருந்தாலும் நீ வெளிவந்தாகணும் இல்லை? நான் அந்த அனுபவத்தை வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் அனுபவிங்க நல்லாவே. அப்படி தான் உங்களுக்கு விவேகம் கிடைக்கும். அங்கே பதி இருக்கிறார் என்றதை கண்டுபிடிக்க, அது ஆத்மா இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு தியானம் தேவை தான். ஆனால் விவேகத்தினால தான் கண்டுபிடிக்கணும். விவேகம் இல்லைன்னு வச்சுங்க, நீங்கள் மறுபடியும் ஆத்மாவதுக்கு மனசை அழிக்கணும். இந்த மனசை அழிக்கிறது தற்கொலைன்னு அர்த்தம். இந்த மனம் படுற பாட்டு தாங்க முடியாமல், அவமானம் தாங்க முடியாமல், கூனி குறுகி உலகத்தில் நடமாட முடியாமல் தூக்கு போட்டு செத்து போகிறாங்க. அப்போ மனத்தை தான் அழிக்க பார்க்குறாங்க. அது முக்தியா? மறுபடியும் பெருந்த தொலைப்பானே. அந்த மனம் ஆவியாகி மறுபடியும் இன்னொரு சரீரம் எடுக்கும் இல்லை. இந்த பசு இன்னொரு பாசத்தை தேடும் இல்லை. அதனால் தியானத்தில் இருந்து நீ மனத்தை அழிச்சிட்டினா மோட்சம் வந்துடுமா என்ன? மறுபடியும் தியானத்தில் வந்தால் மனம் எழுந்துக்கும், இன்னொரு பிறவியும் கிடைக்கும். மனம் இருக்கிற வரைக்கும் பிறவி இருக்கும். எப்படி சார் மனசை அழிக்கிறது? மனசை அழிக்கவே கூடாது. அனாதி காலத்துலேருந்து இருக்குது. அது யாரால் அழிக்க முடியும்? இறைவன் அழிக்க முடியும்னா மனசை அழிக்கலாம். அப்போ நீ என்ன பண்ணணும்? மனசு நாலுன்னு விட்டு தொலை. அதுதான் பற்று விடுதல். மனசை நான் பிடிச்சி வெட்டிக்கிட்டு இருக்கிறியே, அதனால தானே உனக்கு இத்தனை சிக்கணும். யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இல்லை. எதை நீ விட்டியோ அதுலேருந்து உனக்கு பிரச்சனை இல்லை. நீ மனசை கெட்டியாக நானுன்னு பிடிச்சி வச்சுருக்கிற. மனசு நான் இல்லைன்னு விட தெரியல உனக்கு. மனசில் இருக்க அறிவு நான், தூய அறிவுன்னு உனக்கு புரிஞ்சிக்க தெரியல. அப்படி புரிஞ்சுக்கிற பேர் தான் ஹம்சம். அவன் தான் அன்னம். அம்சம்னு சொல்லலாம், அன்னம்னு சொல்லலாம் இல்லையா? தமிழில் சொன்னால் அன்னம்ங்கிறோம், சமஸ்கிருதத்தில் அம்சம்ங்கிறோம். அம்சத்தை நம்ம தமிழ் அன்னம்னு சொல்லிட்டோம். அம்சத்தை பிரிச்சுட்டான்னா யார்? அகம் ச ரெண்டும் ஒன்று. அது பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அது தெரிஞ்சிட்டாவே போதும் அப்படின்னு விவருகிறானோ அவன் அம்சம். அவன் தான் பரமஹம்சன். தெரிஞ்சுக்கிட்டா விதேக முக்தி. இது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? முடிஞ்சது, அவ்வளோதான். மனசு எப்போ எடுபட்டால் உனக்கு என்ன? மனசு யாராவது கேலி பண்ணால் உனக்கு என்ன? அது வாசனையில் ஏதோ ஒன்று செய்யுது. அது முடுக்கி விட்ட மிஷின். அது இனி இந்த ஞானத்தை வரதுக்கு முன்னாடி என்ன முடுக்கி விட்டியோ அதில் போய்கிட்டு இருக்குது. இப்போ ஞானத்துலேருந்து ஒதுங்கிட்ட, நீ பற்ற விட்டுட்ட. நானுங்கிற பற்ற விடல, மனசுலேருந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணுவ? விதேக. அது பேர் ஜீவன் முக்தின்னு பேர். விதேக முக்தியில் அதுவும் சொல்கிறார். இந்த பாடலில் நமக்குடைய விதேக முக்தி பார்ப்போம். அது அடுத்த கிளாஸ் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஆமேவு
பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல். அப்படின்னா ஒரு விவேகி தன்னுடைய அறிவு என்று மனதில் இருக்கின்ற அறிவை, அறிவற்ற ஜடம் மனம், அறிவாக இருப்பது பதி. எனவே இந்த பாசம் பசு என்பதே உண்மையில் பதியினுடைய பிரதிபிம்பம் தான். அதை நான் பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பிரித்து எங்கே வைப்பேன்? ஒருவேளை இந்த பசுவிலிருந்து இந்த அறிவை நான் பிரித்து எங்கே வைப்பேன்? அது எங்கும் இருக்கிறதாச்சே. அது ஒரு அறிவில்லாத இடம்னா அங்கே கொண்டு போய் இங்கே வச்சிடலாம். நீ எங்கே வச்சாலும் மறுபடியும் அது உடம்புல தான் இருக்கும் இல்லையா? மனசை நீங்கள் அதில் நீக்கிட்டோம்னா அந்த மனசு எங்கே இருக்கும்? எங்கு இருக்கின்ற ஆத்மாவுக்குள்ளே தானே இருக்கும். அப்போ ஆத்மா விட்டு மனம் பிரியுமா? அதனால் மனசை நீ பிரிக்க முயலாதே. ரெண்டும் கலந்துருக்கிறது தெரிஞ்சுக்க போதும். உஷாராக இருந்துக்க. அப்போது இந்த உஷார் நிலை வந்தவன் தான் ஞானி. எப்பவும் உஷாராக இருக்கான். அது பேர் கவனங்கிறாங்க. கவனம் கவனம். ஞானி எப்போவுமே கவனமாக இருக்கிறான். அவன் மனசு செய்கிற சேட்டையை பார்க்குறான், கவனமாக இருக்கிறான். எதில் கவனமாக இருக்கிறான்? இந்த மனசில் நான் வேறு இருக்கிறேன், மனசும் இருக்குது. மனசு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு எவன் ஒருவன் மனதையே பார்க்குறானோ அவன் பேர் சாட்சி. அந்த நிலை வந்தவனுக்கு பேர் அம்சம்னு பேர். அவ்வாறே வாழ்ந்துட்டானா அவன் பரமஹம்சம்னு பேர். அதனால் பரமஹம்சர்னு இவருக்கு பேர் இல்லையா? ராமகிருஷ்ணர் அவர் மட்டுமா? நீங்கள் எல்லாருமே இந்த விவேகம் வந்துடுச்சா? நீங்கள் எல்லாம் ஹம்சம் தான். என்னைக்கு நீங்கள் பதின்னு வாழ போகிறீங்களோ அப்போ நீங்கள் பரமஹம்சன். இப்போ ஹம்சனுக்கு பரமஹம்சனுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. மனம் சொல் பேச்செல்லாம் ஆடிட்டு இருந்தவன் இப்போது மனசை ஆட்டி படைக்கிறான். இவன் சொல்கிறதான் கேட்குது. மனசுக்கு அடிமையாக இருந்தான். இன்றைக்கி மனசு இவனுக்கு அடிமையாக இருக்குது. ஐம்புலன் வழியாக அது போகிறதில்லை. ஆமேவு பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னந்தனி என்று சொல்கிறார். தனிமன்றில் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா? மன்றுன்னா இந்த உடம்பு மன்றம். இந்த தனிமன்றில் இந்த தனித்த ஒரு உடம்பு இது தானே இந்த தனித்தனியாக உங்களை என்ன பிரிக்குது. இது தனி வீடு. நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அப்பார்ட்மெண்ட்டு. இப்போ நம்மளாம் தனித்தனி வீட்டில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி உட்காந்துட்ருக்குறோம். அப்புறம் தனி வீடு போய்டும். இந்த தனிமன்றில் தாமே தன்னந்தனி. அதில் இந்த வீட்டிலேருந்து அவன் பிரிஞ்சு நிற்கிறான் தன்னந்தனியாக. அருணகிரியும் சொல்வார் தன்னந்தனி நின்ற அப்படின்னு. அவர் சொல்கிறார் தன்னந்தனியாக நிற்கணும்னு. இந்த கூட்டத்தோடு சேரக்கூடாது. யார்? இந்த 5 புலன்கிற இந்த புலன்கள் இருக்கிற கூட்டத்தில் சேரக்கூடாது. இந்த மனங்கிற ஜடத்துக்கூடையும் சேரக்கூடாது. நான் தனியாக இருப்பேன். அப்படி தாமே தனிமன்றில் தன்னந்தனி நின்றால் என்ன ஆகுமா? நித்தம் எப்பவுமே அப்படி நிற்கணுமா? எப்பொழுதும் உஷாராக நான் அறிவு, இந்த மனம் எனதல்ல, அது தெரியாத காலத்தில் அதோடு சேர்ந்து போயிட்டேன். இப்போ கர்ணன் எப்படி தன் குந்தியினோட மகன் தெரியல, பஞ்சபாண்டவன் மூத்தவன்னு தெரியல, அவன் தம்பிங்களோட சண்டை போடுறான். அப்புறம் யாரோட போய் சேர்ந்துருக்கிறான்? எதிரிகளோடு சேர்ந்துருக்கிறான், துஷ்டர்களோடு சேர்ந்துருக்கிறான். அவன் எப்பேற்பட்டவன்? அவன் சூரியன் புத்திரன் இல்லையா? அவன் குந்தியின் மகன் இல்லையா? மற்ற குழந்தைங்களும் அந்த குந்தியின் மகன் தானே. அண்ணன் குந்தியின் மகன்னு தெரியாததுனால அவன் எங்கே போய் வாழ்ந்தான்? ஒரு தேரோட்டி வீட்டில் வாழ்ந்தான். இப்போ தன்னை என்ன நினைக்கிறான்? தாழ்த்தப்பட்ட குலத்தில் சேர்ந்தவன். அவனுக்கு பராக்கிரமம் இருக்குது, வில் வித்தை இருக்குது. ஏன்னா அவன் இயல்பில் யார்? அவன் சூரியன். அவன் அது தெரியல. அவன் குந்தியின் மகன். அவன் சேராத இடம் சேர்ந்துட்டான். இந்த 5 புலத்தில் சேர்ற மாதிரி இந்த 100 வகையான மன விசேஷங்கள் இருந்த துரியோதனன் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டான். அதே மாதிரி மாறிட்டான். அப்போது கண்ணன் வந்து சொல்கிறார், டே நீ குந்தியின் மகன்டா. அந்த நிமிஷமே அவன் எல்லா துயரத்திலும் விடுபட்டான். பகவானே, நான் இத்தனை நாள் நன்னை வந்து பெரியவனாக காட்டுறதுக்கு இல்லை, இந்த படுபாவியோடு சேர்ந்தேன். என் தம்பிகளே அழிக்க நான் வந்தேன். ஏன்னா நான் பெரியவன் ஆகணும்னு நினச்சேன். நான் பெரியவன்னு சொல்லிட்டீங்களே, முன்னாடியே தெரிஞ்சுதான் இதெல்லாம் செய்திருக்கவே மாட்டேனே. அது மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த மனம், அந்த மனதில் இருக்கிற சிதாபாசன் மனம் நானுன்னு நினச்சி இந்த 5 கூட்டத்திலையும் சேர்ந்து இந்த உடம்போட உலகத்தோட ஒட்டி இப்படி நாசமாக போனேன்னே. எனக்கு இன்றைக்கி பிரித்து காட்டி கொடுத்துட்டீங்களே. எப்படி காட்டி கொடுக்குறாரு? அப்படி
அந்த குருவரன் காட்டி கொடுத்த உடனே அவர் சொல்கிறாரு, தீமேவு பல கரணங்கள் உற்றன. இந்த கரணங்கள் சொல்லக்கூடிய அந்த கரணம்ன்ற மனம், இந்த ஜடம், இந்த சரீரம் தீயில போட்ட மாதிரி எரிஞ்சு போச்சு அப்படிங்கிறார். சாம்பலாக போச்சு. அதுக்கு அதனால் அவருக்கு நம்ம சாம்பல் பண்ணிக்க வேண்டியதில்லை. போய் அறிஞ்சிங்க, இது அறிவற்றது. புத்தியில் அதான் விவேகம். புத்தியில் நான் அறிந்து கொண்டேன். தீமேவு பல கரணங்கள் உற்றன. என்னுடைய கரணங்கள், அந்த கரணமும் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இந்த உடம்பு, இந்த பாசமும் பசுவும் நெருப்பில் போய் எரிஞ்சு போச்சு. எந்த நெருப்பில்? ஞானத்தீல அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்னாச்சு? எனக்கு இனிமேல் தாம் 7 பிறப்பு, இனிமேல் 7 பிறப்புன்னு சொல்கிறாங்களே, எதுவுமே கிடையாது எனக்கு. நான் பிரம்மம் அப்படின்னு ஆயிடுச்சு. எப்படி? எரி சார்ந்த வித்தாமே. வித்துனா நிலக்கடலை, வித்துனா விதை. நிலக்கடலை எடுத்து நெருப்பில் போட்டு வறுத்துட்டோம்னா என்ன ஆகும்? முளைக்குமா? இனிமேல் பறக்காது. அது மாதிரி என் அந்த கரணங்களும் என்னுடைய உடம்பும் வறுத்த விதையாயிடுச்சு. இனிமேல் இந்த சரீரம் இன்னொரு சரீரம் எடுக்காது, சூக்ஷ்ம சரீரம் இன்னொரு உடம்பு எடுக்காது. நான் யார் இப்பொழுது? நான் எரித்த விதை. என்னுடைய தீமேவு கரணங்கள், எல்லா கரணங்களும் தீயில போட்டு எப்படி போயிடுச்சோ. ஆனால் ஒன்று சொல்கிறார் தயானந்த சரஸ்வதி, இந்த கடலை எரிச்சிட்டா முளைக்காது, ஆனால் சாப்பிடலாம். நான் பிரசவ, ஆனால் அசன. இந்த 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 தப்த பீஜம் எரிக்கப்பட்ட விதை. ந அஸ்ன, ந பிரசவ, அஸ்ன சாப்பிடலாம், பிரசவனா முளைக்காது. அப்போ இந்த உடம்புக்குள்ளே என்னுடைய அந்த கரணமெல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. ஆனால் நான் நல்லா இந்த உடம்பையும் மனசையும் அனுபவிக்கிறேன். ஆனால் இது இன்னொரு பிறப்பு எனக்கு தராது அப்படின்றத ரொம்ப அழகாக வேதாந்த விஷயத்தை இதில் நமக்கு திருமந்திரத்தில் நமக்கு குறைத்திருக்கிறார். இதுக்கு என்ன வேணும்? இப்படி விவேகத்தை எனக்கு யார் கொடுத்தாங்க? எனக்கு விவேகம் வராது. இத்தனை நாள் எனக்கு மனதுக்குள்ளே பதி இருக்கிறான்னு தெரியலையே. மனங்கிறது மனதுக்குள்ளே கடவுள் இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா? மனசுக்கு குகைன்னு பேர். மனசுக்கு குகைன்னு பேர். அதுக்குள்ளே யார் இருக்கிறான்? குகன் இருக்கிறான். குகன் யார்? முருகன். அவன் தான் பதி. இந்த பதி இந்த குகைக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கிறான், நமக்கு தெரியவே இல்லை. மனதிற்குள்ளே அவன் குடிகொண்டிருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிக்கவே இல்லை. இந்த விவேகம் வந்த பிறகு அந்த குடிகொண்டிருக்கவன் நான் தான். மனசு வெறும் குடில், அது வெறும் வீடு, அது ஜடம் அப்படின்னு தெரியுது. இந்த அறிவை எனக்கு எப்படி கொடுத்தது அப்படின்னா, சூரியகாந்தமும் சூழ்பஞ்சம் போலவே சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா. சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல சூரியன் தோற்ற முன்பு அற்ற மலங்களே அப்படின்னு சொல்கிறார். இப்போது குருனுடைய அவசியத்தை சொல்கிறார். இப்படி எனக்கு விவேகத்தை கொடுத்தது யாருன்னா குருன்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், சூரியகாந்தம் அப்படின்னு ஒரு சொல்கிறார்ல, இங்கே பாருங்கள் இருக்கா, 117வது. சூரியகாந்தம்னா லென்ஸுன்னு அர்த்தம். குவி லென்ஸுன்னு படிச்சிருக்கீங்க இல்லையா? எல்லாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸ்கூல் லென்ஸ், பூத கண்ணாடி, அது பேர் சூரியகாந்த கல்லுன்னு பேர். சந்திரகாந்த கல்லுன்னு ஒன்று இருக்குது, அது இருட்டிலையும் அது வெளிச்சம் தரும். இது சூரியகாந்த கல் சூரியனில் அதை குவிக்கும். சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும், அது பக்கத்தில் இருக்கிற, சூழ்னா பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். லென்ஸும் பஞ்சும் பக்கத்தில் வச்சுருக்கிறோம். அது போலவே சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா. அப்படி ரெண்டும் பக்கத்தில் பார்த்துருந்தா சுட்டுடுமா? இந்த லென்ஸு சுடாது. ஆனால் சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல நான் பஞ்சு வச்சுட்டுருக்கிறேன், இந்த காந்தக்கல் இந்த லென்ஸை வச்சுருக்கிறேன், ஆனால் சுட மாட்டேங்குது. வெளியே போய் சூரியனில் நிற்கிறேன், பஞ்சு பற்றி எரியுது. யார் பற்ற வச்சாது? சூரியனுக்கு பிறகு ஞானகுரு. இந்த லென்ஸுங்கிறது சாஸ்திரம். பசுங்கிறது, இந்த பஞ்சு என்னுடைய மனம், என்னுடைய புத்தி இருள் மங்கியது, அதில் ஞான ஒளி இல்லாமல் இருக்குது. இப்போது சாஸ்திரம் கிடைச்சிடுச்சு, இந்த திருமந்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டோம், அது லென்ஸு. நீங்கள் யார்?
இதை படித்து புரிஞ்சிக்க வேண்டிய ஆள் பஞ்சு. இப்போ ரெண்டும் நீங்கள் பாக்கெட்டில் விட்டு போகிறீங்க. சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. ஆனால் சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா. ஆனால் குரு வந்துட்டார்னு வைங்க, சூரியன் சந்நிதியில் குருவின் அனுக்கிரகத்தில் சுடுமாறு போல சூரியன் தோற்ற முன் அற்ற மலங்களே. என் குரு வந்து நின்னார், அவர் தோன்றிய உடனே அவர் ஞானத்தை கொடுத்தாரு, என் விவேகம் வளர்ந்துடுச்சு, எனக்குள் இருக்கிற உருபொருள் கண்டேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். நான் கடவுளை எனக்குள்ளேயே நான் பார்த்துட்டேன், அது காட்டுறேன். இன்னும் மந்திரங்கள்லாம் இருக்குது, அது போக போக இந்த கடவுளை நீங்கள் சாட்சாத் உணர போகிறீங்க. தனக்குள்ளேயே அது தரிசனம் பண்ணக்கூடிய நேரம் வரும். அப்படி தோன்ற உடனே சூரியன் தோற்றம் வந்த உடனே எப்படி பனியெல்லாம் மறைஞ்சு போகுதோ, இந்த மார்கழி மாதத்தில் காலையில் அப்படியே மேகமூட்டம் இருக்கும், அப்படியே வெயில் மேலே வந்த உடனே எல்லாம் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சு. டிராஃபிக் லைட்டு கார் வர்றதெல்லாம் தெரியல, வெறும் ஹெட்லைட் மட்டும் தெரியுது. இப்போ பார்த்தா பளிச்சுன்னு தெரியுது. அதுபோல் இந்த ஞானகுரு வந்த உடனே எனக்கு விவேகம் வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு, இங்கே ஜடம் எது சித்து எதுன்னு தெரிஞ்சு போச்சு. இது கலப்பறிவு எது சுத்த அறிவு எதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த கலப்பறிவும் சுத்தறிவும் இங்கேயே தான் இருக்கிறது. அதை நான் பிரிக்க வேண்டியதில்லை. அன்னப்பட்சி போல விவேகத்தால் நான் தெரிந்து கொண்டு ஹம்சமாகிவிட்டேன் அப்படின்னு இந்த மந்திரத்தோடு நம்ம நிறுத்திக்குவோம். இன்னொரு பாட்டு இருக்கிறது, அதையும் இப்போ முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கு பூர்த்தி செய்து கொள்ளலாம். இவ்வாறு குருவினுடைய அனுக்கிரகத்தினாலே சிதாபாசனாக இருந்த நான் சித் என்று தெரிந்து கொண்டேன். ரெண்டு வேறு வேறு இல்லை. என்ன தெரிஞ்சுட்டு, கண்ணாடியில் தெரிகிற முகம் நான் தான், நான் இல்லை கண்ணாடி தான் இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். கண்ணாடியில் இருக்கிற முகம்தான் உண்மை, நான் இல்லைன்னு நினச்சிட்ருக்கிறேன். அப்படி ஒன்றத்தரமாக இருக்கிறாங்க. வயசான பாட்டி கண்ணாடி வந்து, நீ யார் எதுக்கு வந்திருக்கிறீங்க? அதுக்கு ஒரு 80 வயசாயிடுச்சு. மூளையில் நிறைய செல்லெல்லாம் அழிஞ்சு போச்சு, அல்ஷைமர் அப்படின்றோம். மூளையில் நிறைய டிஷ்யூ அப்படியே அழுகி உள்ளே போய் பொத்தல் ஆகிடும். முதல்ல தயிர் கட்டி மாதிரி இருந்தது, இப்போ நொப்பு நுரையமாக இருக்குது. இப்போ அதுக்கு நினைவெல்லாம் போச்சு. கண்ணாடி முன்னு நின்றுட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்குது. பாட்டி என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்னு, யாரோ வீட்டில் நின்றுக்கிறாங்க, நீங்கள் யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். அப்போ நான் தான் அதுன்னு தெரியவே இல்லை. அங்கே ரெண்டு இல்லை, இப்போ ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ சிதாபாசனாக இருப்பதும் சித்துங்கிறது ரெண்டு பொருள் இல்லையா, ரெண்டும் ஒன்று தான். உண்மையிலே சிதாபாசன் சித்து தான். இந்த ஆகாய வெளியே இருக்கக்கூடிய ஆகாயம் பானைக்குள் இருக்கிறது. இந்த உள்ளிருக்கிற ஆகாயம் வெளியிருக்கிற ஆகாயம் ஏதாவது தன்மையில் வேறுபடுதா? தன்மையில் ஏதாவது வேறுபாடு இருக்குதா? இந்த ஆகாயத்தை என்னென்ன குணம் இருக்குதோ அது தத்தனை எதுக்கு இருக்கும் இல்லை. இப்போது நான் இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த சரீரம் என்று சொல்லக்கூடியதில் தெரிஞ்சுக்கிட்டான், எனக்குள் இருக்கின்ற இந்த ஆகாயம் தான் வெளியே இருக்கிறதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த சரீரம் தடுக்குமா? அவன் அறிவினால் அந்த தடையை மீறி கலந்துடுறான். தடையை எல்லாம் மீறி இந்த உடம்பு மனதையும் மீறி நான் சித் என்று அவன் சித்தில் கலந்து விட்டான். அது எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. வெளியில் வெளி போய் விரவியவாறு. வெளின்னா ஆகாயம், இது உள்ளே இருக்கிறது ஒரு வெளி, இது பானை வெளி, வெளியே இருக்கிறது பறவெளி. இந்த பானை வெளி பறவெளியில் கலந்தவாறு. இப்போ ப்ளீஸ் கலந்து கொடுங்க அப்படின்னா உடைக்க போகிறீங்களான்னு? சார் அது பிரிஞ்சிருந்தால் நான் கலகலாம், அது பிரிவற்ற இருக்கிறது இல்லையா, அந்த பிரிவற்ற அறிவு வருது பார்த்தீங்களா, ரெண்டும் பிரிந்தில்லைன்னு. அது பேர் அகண்டாகார விருத்தின்னு பேர். எவன் ஒருவனுக்கு தன்னுடைய அறிவு கண்ணை மூடி நான் இருக்கிறேன்னு உணர்ந்துங்கன்னு எது சொன்னேன். நான் என்ற உணர்வு சித்து, நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறது தான் சிதாபாசன். இப்படிப்பட்டவன் வரும்போது தான் ஆளால் மாறிடுறோம். ஆனால் நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வு இருக்குது இல்லையா, அதில் எந்த வித்தியாசம் யாருக்கும் கிடையாது. அதுதான் சித்து. அந்த சித்து சிதாபாசன் கலப்பில் தான். இப்போ கலப்பை நம்ம பிரிக்க வேண்டியதில்லை, கலந்துருக்குதுயா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு போகிறது. அப்போது சித்தும் சிதாபாசன் எப்படி கலக்கிறாங்கன்னா, இந்த பானைக்குள் இருக்கிற வெளியும் வெளியிருக்க வெளியும் கலந்தார் போலே, உடச்சி கலக்கலை, அறிவில் கலந்துடுச்சு. வெளியில் வெளி போய் விரவியவாறு
அழியில் அழி போய் அடங்கியவாறு. அழின்னா தங்கம். அப்போது ஒரு பெரிய தங்க கட்டி, அப்புறம் 2-3 நெக்லஸ்ஸு இது மோதிரம்லாம் இருக்குது. என்ன பண்ணுற ரெண்டுத்தையும் ஒரு உலையில் போட்டு பண்ணும். இப்போ எங்கே போச்சு? எல்லாம் ஒன்றாகி போயிடுச்சு. அழியில் அழி போய் அடங்கியவாறு, ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறு. ஒரு பிரகாசமான லைட்டு, இங்கே ஒரு பல்பு இருக்குது, இங்கே ஒரு பல்பு இருக்குது. இங்கே 2 பல்பு வெளிச்சம் நீங்கள் காட்ட போகிறீங்களா? காட்டுங்க சார். இந்த வெளிச்சம் புரிஞ்சுக்கணும். அப்படி ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறு, விரவியவாறு, அடங்கியவாறு, ஒடுங்கியவாறு. அழகழகாக சொல்கிறார். விரவியவாறுனா அது விரைஞ்சிச்சான். அழியில் போய் அடங்கிடும். இது தனித்தனியாக சொல்லிடு. நான் மோதிரம் வளையல்னு சொல்லிட்டு இருந்து தான் இப்போ அடங்கிடுச்சு. நான் தங்கம்னு எல்லாம் சொல்லுது. மோதிரம் என்ன சொல்லுது? நான் யாருன்னா தங்கம். வளையல் என்ன சொல்லுது? தங்கம். எல்லாம் அடங்கிட்டாங்க. விட்டோம்னா நான் பெரியவன், நீ பெரியவன், நீ 8 கிராம், நான் 15 கிராம் அப்படின்னு ஒரே சண்டையாக இருக்கும். அழியில் அழி போய் அடங்கியவாறு, ஒளியில் ஒளி ஒடுங்கியவாறு. இந்த மெழுகுவத்தியை பகலில் வெயிலில் கொண்டு போய் நடு ரோட்டில் நின்றுத்தினா அது என்ன இருக்கும்? அது ஒடுங்கிடும். அந்த வெளிச்சத்தில் இது எங்கே? ஆளே காணுமா? தெளியும் அவரே. யார் இப்படி தெரிஞ்சுக்கிட்டானோ குருவின் அருளால் இந்த சூழ்பஞ்சையை, இந்த பிரமாணம் சொல்லக்கூடிய திருமந்திரத்தை குருவின் துணை, சூரியன் துணையோடு இருந்தால் அது எல்லாம் சுட்டுடும். சுட்ட பிறகு சொட்டி சுட்டதடா கை விட்டதடா. இந்த மனமும் வேண்டாம், புத்தியும் வேண்டாம், உடம்பும் வேண்டாம், உலகமும் வேண்டாம். நான் எப்பொழுதும் அழியாத மாறாத பரம்பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி தெளியும் அவரே. நீங்கள் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ சிவசித்தர் தாமே. அவங்க பேர் தான் சிவசித்தர். நீங்கள்லாம் சிவசித்தர் ஆயிட்டீங்க. ஓம் பூர்ணம் அத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதத்ஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.